பொதுவாகவே ஒரு கோஸ்ட் இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படும் போது அது வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையான ஒரு பாடம் நம்ம கற்றுக்குவோம் இல்லைங்களா. ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நமக்கு இந்த மாதிரி நடக்காமல் நம்ம வந்து சேஃபாக நம்ம பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு ப்ரீகாஷியஸாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். வீட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம கணிச்சிடலாம். ஓகே, இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, இந்த வீட்டுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனுடைய இது தொடர்ச்சி வந்து இந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து வசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி நடக்குங்கிறது வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கு வரலாம். ஆனால் நம்ம வசிக்கிற வீடும் இல்லை, வெளியே போகிறோம், அந்த இடத்துல வந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நமக்கு நடக்கும்போது அதுதான் வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா. என் வாழ்க்கையில் நான் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இந்த இன்சிடென்ட் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு இருக்கும். இவருடைய பேர் வந்து முருகன். இந்த இன்சிடென்ட் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் நடந்திருக்குது. இந்த சேலம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலைகள் இருக்கும். அந்த மலையை ஒட்டி ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வசித்து வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கீழே நடந்த ஒரு விஷயம் தான். ஐ மீன் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கீழே வந்து இவர் தங்கியிருக்காரு. இவருடைய லைஃப்ல ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சேனல் வந்து அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்காரு. நான் இந்த பழைய மெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த இதை வந்து நான் எடுத்தேன். நான் யாருக்கெல்லாம் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த ஒரு ரியல் அமானுஷ அந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக கிடைக்கும். ஹாய் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் ஃபயாஸ் தமிழன். வெல்கம் பேக். இந்த இன்சிடென்ட் வந்து பர்சனலா முருகன் அவருக்கு நடந்தது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில அவர் லைவா பார்த்த ஒரு விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கைஸ், ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் மொத்தம். அர்ஜுன், விக்னேஷ், கார்த்திக், சுரேஷ், இவங்க 4 பேர். இவங்க 4 பேருமே இந்த செமஸ்டர் எக்ஸாம் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹாலிடேஸை வந்துட்டு ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு இவங்க சூஸ் பண்ணுற இடம் தான் இந்த சேலத்துக்கு அவுட்டில் இருக்கக்கூடிய இந்த மலை பிரதேசம். ஸோ இவங்க வந்து ஆப்வியஸாக என்ன பண்ணுறாங்கன்னா டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி அவங்களுடைய வெக்கேஷன் டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு மலையை சூஸ் பண்ணுறாங்க. அது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த இன்சிடென்ட் நடந்த வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 நடக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இவங்க 4 பேருமே சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்துக்கிட்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி நோக்கி போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய முருகன் சொன்னேன் இல்லையா, வயசானவர். ஸோ இவரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இவரை மீட் பண்ணும்போது இந்த மலைக்கு போகிறதுக்கான பாதை இதுதானா இல்லை வேற வழியில் போகணுமான்னு சொல்லி அது ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் முருகன் என்ன சொல்கிறாருன்னா, மலைக்கு போகிற பாதை இதுதான், பட் நீங்கள் வந்து இந்த டைமில் ஏன் போகிறீங்க? மலைக்கு போகிறவங்க எல்லாரும் காலையில் நேரத்தில் தான் போவாங்க. மணி இப்போ சாயந்தரம் 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் ஏன்ப்பா 4 பேர் மேலே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுறது தான் நாங்கள் வரோம். நாங்கள் காலையில் வந்தாலும் சரி இப்போ போனாலும் சரி நாங்கள் ஸ்டே பண்ணுறது கன்ஃபார்ம் தான். அதற்கான ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். தேவையான சமையலுக்கு தேவையான எல்லா விஷயமும் நாங்கள் எடுத்து பேக் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போய் தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு முருகன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் வெளியூர்கார பசங்க, இங்கெல்லாம் காற்று கருப்பு நிறைய சுற்றிட்டு இருக்கு. என்னதான் இந்த மலைக்கு கீழே நாங்கள் இருந்தாலுமே நாங்களே வந்து இந்த மலையை நோக்கி, அதாவது அன்டைமில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நாங்களே போக மாட்டோம். நீங்கள் விளையாட்டு பசங்களாக இருக்கீங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்கள் முதல்ல போகவே கூடாது. அப்படியே போனாலுமே எங்களை மாதிரி லோக்கல் இருக்கக்கூடிய யாரையாவது கூட்டிகிட்டு நீங்கள் போனீங்கன்னா பரவாயில்ல, முதல்ல நாங்களே யாரும் வரமாட்டோம், நீங்கள் என்னைய கூப்பிட்டா கூட நான் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். சரி, சொல்றதுக்கு அந்த பசங்க என்ன சொல்றாங்க, நீங்க யாருமே வேணாம், எங்களுக்கு தேவை பீஸ் தான், நாங்க நிம்மதியை தேடி தான் இங்க வந்திருக்கிறோம்,
எங்களுடைய வெக்கேஷனை என்ஜாய் பண்றது தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ எங்களை எங்க போக்குல விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த பேய் காத்து கருப்பு எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையும் உதாசனப்படுத்தி இந்த 4 பசங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 4 பசங்களுமே கையில சேஃப்டிக்கு டார்ச் லைட் வச்சிருக்காங்க. அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இதுல இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னா, இவங்க உள்ளார போயிட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ளார போனீங்கன்னா, நம்ம ஜென்ரலாவே சொல்றேன், ஒரு ஏதாவது ஒரு வகையான ஒரு பூச்சி சத்தமோ இல்ல பறவைகள் சத்தமோ இல்ல விலங்குகள் சத்தமோ ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். கரெக்டா? ஸோ இவங்க நடந்து போகும்போது அப்படி எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. காட்டுல ஒரு சின்ன பூச்சி கத்துற சத்தமும் கேட்கல, எந்த விதமான ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ் வாழ்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியல. இதுவே வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு ஜெருக்கு கொடுத்தது. ஏன்னா இப்ப நார்மலா வந்து யாருமே எதுவுமே சொல்லாம நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம்னாலே நமக்கே அந்த ஒரு பயம் வரும். அப்படி போகும்போது ஒருத்தர் வந்துட்டு இந்த இடத்துல காத்து கருப்புலாம் இருக்குதுப்பா, நீங்க வந்து பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போ சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட நமக்கு வந்து அவங்க சொன்னதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதே விஷயம் தான் இப்ப இந்த 4 பசங்களுமே ஃபேஸ் பண்றாங்க. இந்த 4 பசங்கள ஒருத்தன் பேர் விக்னேஷ். இவங்க உள்ளார போகும்போது யாரோ வந்து விக்னேஷ்ன்னு சொல்லி அவன் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி அந்த பையனுக்கு கேட்குது. ஸோ கேட்கும்போது இவன் திரும்பி பார்க்குறான், யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, உங்களுக்கு யாருக்காவது கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லையே, எங்க யாருக்குமே கேட்கலையே, நீ மட்டும்தான் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு நல்லா கேட்டுச்சு, யாரோ என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, எனக்கு என்னமோ அந்த தாத்தா சொன்னது எல்லாமே நிஜமா இருக்குமோன்னு தோணுது, சுத்தியும் ஒரு சத்தம் கூட இங்க வர மாட்டேங்குது பாரு, ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற மாதிரியே நமக்கு இல்லை, அவர் சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் இந்த இருட்டுக்கும் எல்லாமே மேட்ச் ஆகுது, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு, வேணா நம்ம பின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அந்த பையன் வந்து சொல்றான். கூட இருக்கிற 3 பசங்களுமே வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. நாம என்ஜாய் பண்ற மைண்ட் செட்ல தான் இங்க வந்ததே. நம்மள வந்துட்டு இந்த சிவன் பூஜையில கரடி பூந்துச்சுன்னு சொன்ன மாதிரி அந்த ஐயா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நீங்க வந்து காதுல வாங்கிட்டு இருக்காரு. வந்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு மட்டும் பாரு. யூஸ்வலா இந்த மாதிரி இடத்துல நம்ம எங்க இருந்தாலுமே, ஒரு தெரியாத இடத்துக்கு போனாலுமே, அதுவும் இருட்டு நேரத்தை போனாலுமே பயமா தான் இருக்கும். நம்ம கையில தான் டார்ச் இருக்குதுல்ல, டார்ச் இருக்கும்போது ஏன் பயப்படுற, இதை மீறி எது நம்ம கிட்ட வர போகுதுன்னு சொல்ற நேரத்துல அவங்க 4 பேருடைய டார்ச் லைட்டுமே டக்குன்னு ஆஃப் ஆகும். 4 பேருமே அப்படியே பயத்துல உறைஞ்சு போறாங்க. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, நம்ம யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். அது 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் 4 பேருடைய டார்ச் லைட்டுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைம்ல ஆன் ஆகுது. இத பார்க்கும்போது அந்த 4 பேருக்குமே யாரெல்லாம் வந்து விக்னேஷுக்கு எதிராக பேசினாங்களோ அவனுங்களே வாயை மூடிக்கிட்டாங்க. இல்ல, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, இதை வந்து நம்ம இல்யூஷன் எடுத்துக்கிறதா இல்ல என்ன எடுத்துக்கிறதா, ஆனாலும் ஒண்ணு சொல்றாங்க, சம்மந்தமே இல்லாம சொல்லுவாங்க. அதாவது இந்த மொபைல்ல வந்து நெட்வொர்க் கிடைக்கலன்னா மொபைல் வேலை செய்யான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளாளுக்கு என்னமோ ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தான், இங்க எலக்ட்ரிசிட்டி லைன் ஏதோ ஜாம் ஆயிருக்கும், அதனாலதான் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கிராஸ் கனெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு இந்த பயத்துல உளர்வாங்கல்ல, சம்பந்தமே இல்லாம உளர்வாங்க பாத்தீங்களா. எலக்ட்ரிசிட்டி லைனுக்கு வந்து ஏதாவது ஜாம் ஆயிருக்கும், அதனால நம்ம டார்ச் வந்து ஆஃப் ஆகி அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்டமேனி உளர்வோம் பாத்தீங்களா. இதேதான் அன்னைக்கு அந்த பசங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து அவங்களுக்குள்ளாரையே பேசிட்டு, இல்லை நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பயப்படுறதுனால தான் நமக்கு வந்து எல்லாமே தப்பா தெரியுது, நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதுவுமே பெருசா தெரியாதுன்னு இன்னும் காட்டுக்குள்ளார இன்டீரியரா நோக்கி பயணிக்க அந்த 4 பேருமே ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்க வந்து டென்ட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே 4 பேரும் சேர்ந்து டென்ட் கட்டுறாங்க. 3 பேர் உள்ளார போயிட்டாங்க. விக்னேஷ் மட்டும், இதுதான் எனக்கு கொஞ்சம் யூரின் வருது, நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டென்ட்ல இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்த விக்னேஷ் ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணோம். 3 பேருமே மாறி மாறி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸா காட்டுக்குள்ளார செல்போன் டவர் சிக்னல் கிடைக்காது. ஸோ ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை. 3 பேருமே டார்ச் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. விக்னேஷ் விக்னேஷ்னு கூப்பிடுறாங்க, எங்கடா போன்னு கூப்பிடுறாங்க. ஆள் சத்தமே எதுவுமே இல்லை. 3 பேருமே தனித்தனியா வேற பக்கம் போய் தேடலாம், விக்னேஷை தேடலாம்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. பட் மீதிக்கு 2 பசங்க வேணாம், இப்படி தனியா போனதுனாலதான் நம்ம வந்து அவனை வந்து எங்க போனான்னு தேவை முழிச்சுட்டு இருக்கிறோம், 3 பேருமே ஒன்னா இருக்கலாம், 3 பேருமே சேர்ந்து ஒன்னா தேடினா அவன் ஒருத்தனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி 3 பேருமே வந்துட்டு முடிவெடுக்கிறாங்க. 3 பேருமே கையில டார்ச் லைட்டை எடுத்துட்டு விக்னேஷ் விக்னேஷ்னு சொல்லி கத்தி ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்காங்க.
லாங்ல பாத்தீங்கன்னா அந்த டார்ச் லைட் இருக்குல்ல, விக்னேஷ் வச்சிருந்த அந்த டார்ச் லைட் வந்து கையில இருக்குது. அதான் அந்த லைட் வந்து கீழே பூமியை பார்த்த மாதிரி இருக்கு. மரத்தை ஒட்டி அப்படியே விக்னேஷ் சாஞ்ச நிலையில அப்படியே நிக்கிறாரு. இந்த 3 பசங்களுமே லாங்ல இருந்து அதை பாக்குறாங்க. விக்னேஷ் விக்னேஷ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பையன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம அந்த மரத்தை ஒட்டி அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா ஜெர்க்காகுது. ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, இவன் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இத்தனை வாடி நம்ம கூப்பிடுறோமே நம்மளுக்கு ஏதாவது பதில் சொல்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். 3 பேருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த காத்து கருப்பு இது உள்ளார பூந்துருச்சா, அதனாலதான் இவன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றானான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டவுட்டும் அவங்களுக்கு வருது. 3 பேருமே பதட்டத்துல இருக்காங்க. விக்னேஷ் வந்து சுயநினைவு இல்லாம இருக்கிறான், ஆனா நின்றுகிட்டே தான் இருக்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இந்த காட்டை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவங்களால யூகிக்கவே முடியல. சம்பந்தமே இல்லாம டார்ச் லைட் வந்து ஆஃப் ஆகுது, திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு விக்னேஷ் போயிட்டு மரத்தை ஒட்டி நிக்கிறான், எவ்வளவு கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றான். இது எதை நோக்கி போகுது, இங்க என்ன இருக்குது, யார் இதெல்லாம் பண்றாங்க, இந்த பசங்களுக்குள்ள மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்கு. 3 பேருமே விக்னேஷ் விக்னேஷ்னு சொல்லிட்டு கிட்ட பயத்தோட போறாங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. இப்ப இந்த மரத்தை ஒட்டி விக்னேஷ் நின்று இருக்கிறாரு. அதாவது மரத்துல வந்து முதுக வந்து சாச்சு நின்று இருக்காரு. மீதி 3 பேருமே வந்து விக்னேஷ்னு கூப்பிடுறாங்க. இப்படி கீழே குமிஞ்சிட்டு இருந்த விக்னேஷ் திடீர்னு இப்படி வந்து முழிக்கிறாரு. முழிச்சு இந்த கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம கண்களுக்குள்ளார இந்த கருவிழி இருக்கு இல்லையா, சுத்தியும் வெள்ளையா இருக்கு இல்லையா, இந்த கருவிழி இல்லாம வெறும் வெள்ளையா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த வெள்ளை மட்டும்தான் விக்னேஷோடைய கண்கள்ல தெரியுது. அந்த கரு விடிய காணா. அந்த கண்ணை நோக்கி டார்ச் எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்படியே பயங்கரமா பதற கத்தி ஆரம்பிக்கிறாங்க. விக்னேஷ் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. நாம லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு விக்னேஷ் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. நாம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு. ஏன் வந்து நம்ம லேட்டா வந்துட்டோம், நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றான்னு சொல்லி அவங்க 3 பேருக்குமே புரியல. உங்களுக்கும் புரியாது. கடைசியில தான் இதுக்கான மீனிங் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் இவன் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறான், என்னாச்சு இவனுக்கு, இவன் ஏன் கண்ணு இவ்வளவு பயங்கரமா இருக்குது, இவனுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிச்சான்னு சொல்லி ஆளால இன்னமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்னேஷோடைய வாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷோடைய சொந்த வாய்ஸ் கிடையாது, வேற ஏதோ ஒரு குரல்ல பேசுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. விக்னேஷ்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தான் பதில் சொல்லணும். விக்னேஷ் நம்ம சேஃபா கூட்டு வரணும். நம்ம கூட தான், நம்ம நம்பிதான் நம்ம கூட வந்திருக்காங்க. 3 பேரும் விக்னேஷை உடனே டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க கண்ணை மூடின விக்னேஷ் டென்ட்டுக்குள்ளார வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்கவே இல்லை. கண்ணை மூடிய நிலையில அப்படியே அந்த மயக்கமாயி ஒரு மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, கோமா ஸ்டேஜ் பிளஸ் மயக்கம். நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது, எவ்வளவு கூப்பிட்டாலும் பதில் வர மாட்டேங்குது. அவன் என்ன பேசணும்னு நினைக்கிறானோ, அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை மட்டும்தான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி சொல்றான். இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. அடுத்து எப்படா நமக்கு வந்து பொழுது விடியும், நம்ம என்னடா பண்ணலாம்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. இந்த கெட்ட விஷயத்த நம்ம கடந்து போகணும்னா என்ன பண்ணுவோம், மீறி போனா பாசிட்டிவாவே நினைப்போம். பாசிட்டிவா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும், அதை நோக்கி நம்ம அப்படியே போனோம்னா இந்த கெட்ட விஷயத்த நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி இதை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா. அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது. உள்ளார என்ட்ராகும் போதே அந்த முருகன் தாத்தா வந்துட்டு உள்ளார போகாதீங்கப்பான்னு அதுவே ஒரு நெகட்டிவ். அதை மீறி இவங்க பாசிட்டிவ் மைண்ட்ஸோட உள்ளார போறாங்க. விக்னேஷுக்கு யாரோ தான் பேரை சொல்லி கூப்பிடுறா சொல்றான், அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட். இருந்தாலும் அதை கடந்து போறாங்க. கொஞ்ச நேரத்துல டார்ச் லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி 2 நிமிஷம் கழிச்சு அதுவாகவே வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. நெகட்டிவ் மைண்ட் செட். மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நோக்கி உள்ளார போகலான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போய் டென்ட் கட்டிட்டா விக்னேஷ்கான விக்னேஷ் பார்த்தா பொசஸ்ட் ஆன மாதிரி படுத்துருக்கான். ஸோ இப்படி இவங்களுக்கு அந்த நெகட்டிவை தாண்டி வர எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஆனால் முடிய மாட்டேங்குது. இப்போ விக்னேஷ் வந்து படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி 3 பேருமே தனக்குள்ள ஆலோசனை பண்றாங்க. ஸோ இவங்க வந்துட்டு கேமராஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கேமராவை எடுத்து வெளியில யாராவது சுத்துறாங்களா, வெளியில யாராவது இருக்காங்களா, யாராவது இந்த மாதிரி பண்றாங்களா, மெஸ்மரிசம் பண்றாங்களா, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அந்த கேமராவை வந்து டென்ட்டுக்கு வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பார்க்குறாங்க. கேமராவில் யாராவது பதிவு ஆகுறாங்களா, ஏதாவது அமானுஷ்யமா நடக்குதா, பேய்கள் இருக்குதா, இல்லை மனுஷன் எவனா இந்த மாதிரி வேலையை பண்றானா, இல்லை இந்த வில்லேஜ்காரங்களே ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை பயமுறுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களாங்கிற ஆங்கிள் 2 பக்கம் கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு கேமரா வந்து டென்ட்டை நோக்கி இருக்கு, இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு ஆப்போசிட்ல சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக கேமரா வைக்கிறாங்க.
3 பேருமே உள்ளார பயந்துகிட்டே அந்த டென்ட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரங்கள் கழியுது. இடம் அப்படியே அமைதியா இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம இடம் அப்படியே அமைதியாகும். திடீர்னு ஏதோ ஒரு லாங்ல இருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வரும்போதெல்லாம் இந்த பசங்க வெளியே போய் பாக்குறாங்க. என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க பார்க்கும்போது எந்த ஒரு நடமாட்டம், ஆள் நடமாட்டம், பேய் நடமாட்டம்லாம் எதுவுமே இல்லை. ஆனா சத்தங்களை உணர்ந்து மட்டும் உணர்றாங்க. இருந்தாலும் கேமரா நம்ம வெளியே வச்சிருக்கோம். எதுவா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நம்ம எப்படியாவது போராடி கடந்துட்டோம்னா காலையில நமக்கு இதெல்லாம் யார் பண்றா, ஏன் பண்றா, எதுக்காக பண்றா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே தங்களுக்கு தாங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. பொழுது விடியுது. நைட்டு வச்சு அந்த கேமராஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. டென்ட்டுக்கு ஆப்போசிட்ல கேமரா வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுல எதுவுமே பதிவாகல. டென்ட்டை நோக்கி ஒரு கேமரா வச்சிருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேமராவை எடுத்து பாக்குறாங்க. அந்த கேமரால வந்து ஒரு ஃபூட்டேஜ் ரெக்கார்ட் ஆகுது. டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு உருவம் இப்படியே நடந்து போறத வந்து அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த உருவம் வந்து ரொம்ப நேரமா டென்ட்டுக்குள்ளார அந்த பசங்களை வாட்ச் பண்றதையும் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல அந்த 3 பசங்களும் இங்க என்ன நடக்குது, யார் நம்மளை சுத்தி இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை பத்தி பேசக்கூடிய இந்த டியூரேஷன்ல யாரை பத்தி பேசுறாங்களோ அதே உருவம் இவங்க பேசுறத கேட்கறத அந்த கேமரால ரெக்கார்ட் ஆனதை பாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்க போறோம், ஒரு பேயை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கிறதே அந்த பேயை பத்தி தான். அந்த பேயை நம்ம பேசுறத ஒட்டி கேட்டா அதை அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாமளே பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல வேளை இந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த பசங்க மார்னிங் டைம்ல செக் பண்ணாங்க. இதே ஃபுட்டேஜ் இவங்க நைட் டைம்ல செக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவங்களுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரம் தூக்க கூட அவங்க கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. 4 பேருமே பயத்துல உறைஞ்சு போறாங்க. நாம நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே வந்துட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்ல. நமக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு பத்தியா, மலை ஏறும்போது முருகன் சொல்லி ஒருத்தர், அவர் சொன்னது உண்மைதான். அவர் சொன்ன மாதிரியே இங்க ஏதோ ஒரு காத்து கருப்பு சுத்திட்டு இருக்கு, நம்மள அது நோட் பண்ணிருச்சு, நம்மள அது குறி வச்சிருச்சு, நம்மள இப்போ விடாது. நம்ம அவர் பேச்ச மீறி நம்ம இங்க வந்தோம், இப்போ நம்ம இங்க மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரிஸ்க் தான் நமக்கு, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 4 பேருமே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு 2 பேர் மட்டும் இது இல்ல, நம்ம வேற எங்கேயாவது தங்கலாம், நம்ம இங்க தங்கினா தான் நமக்கு இந்த மாதிரி ஆகுது, நம்ம இங்க தங்க வேணாம், கொஞ்சம் தூரம் தள்ளி வேற இடத்துல தங்கி பார்க்கலாம், இல்ல பக்கத்துல இன்னொரு மலை இருக்குல்ல அந்த மலையை நோக்கி போகலாம், இந்த மலை தானே பிரச்சனை, அந்த மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேருமே ஃபைனலா ஒரு முடிவு பண்றாங்க. சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம எந்த வழியில வந்தோமோ அந்த வழியை நோக்கியே நம்ம போகலாம். போற இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு இடம் டென்ட் போடுறதுக்கு சேஃபா இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊர் மக்கள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அதனால நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட டக்குன்னு நம்ம அங்க போயிடலாம். இந்த மாதிரி ரொம்ப இன்டீரியர்ல வந்து நம்ம மாட்ட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க எந்த வழியா வந்தாங்களோ, எவ்வளவு தூரம் கடந்து வந்தாங்களோ அதுல அப்படியே ரிவர்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. காலையில 9 மணில இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமா தாகம், பயங்கரமா பசி. இவங்க கொண்டு இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இவங்க நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ வவ்வால் வந்து தொங்கிட்டு இருக்கு. பகல் நேரத்துல தொங்கிட்டு இருக்கு. யூஸ்வலா அந்த வவ்வாலுங்க வந்து பகல் நேரத்துல, நைட் நேரத்துல தான் தொங்கும், பகல் நேரத்துல தொங்கிட்டு இருக்கு. 3 பேர்ல வந்து அந்த ஒரு ஆள் விக்னேஷ் மட்டும் இதை பாக்குறாரு. நான் இது வரைக்கும் நம்ம வந்த தூரத்துல வவ்வால் வந்து மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. இதோட நான் 3 வாட்டி பார்த்துட்டேன். ஒரே மரம், ஒரே வவ்வால், அதே பொசிஷன்ல அப்படியே தொங்கிட்டே இருக்கு. நாம நடக்க நடக்க இதே மாதிரியே ஒரு மரம் வருது, இதே மாதிரியே ஒரு வவ்வால் வருது, நீங்க யாராவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி விக்னேஷ் வந்துட்டு மீதி 3 பசங்கள்கிட்டயுமே சொல்றாரு. எல்லாருமே பயங்கர டயர்ல கலப்புல இருந்தனால அவங்க பெருசா எடுத்துக்கல. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அதே மாதிரி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேருக்குமே அதே மாதிரியே ஷாக் ஆகுது. விக்னேஷ் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு மரம், அதே மாதிரியே ஒரு வவ்வால் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. என்னடா நம்ம எதை பார்த்தோமோ அதே தான் திரும்ப வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு குழப்பம். சரி, இந்த மாதிரி மரங்கள் இந்த காட்டுல நிறைய இருக்க மாட்டிருக்கு, அதனால தான் இப்படி தொங்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் தூரம் கடந்து போறாங்க.
கொஞ்ச தூரம் போய் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி மரம், அதே மாதிரியே வௌவால் கீழே தொங்கிட்டு. அப்பதான் இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க இதே மாதிரி மரம், இதே மாதிரி வௌவால் இல்ல, நம்ம காலையில இருந்து எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அதே தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கோம். நம்ம இந்த நேரங்கள் காலங்களை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம இல்ல. நம்மளை சுத்தி என்னமோ ஒண்ணு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நம்ம பொறுமையா போறதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம வேகமா ஓடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாங்க. இவங்க ஓட 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 அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மரம், அந்த வௌவால் தொங்குறது இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பயம், டென்ஷன், பதட்டம். வேகமா ஓடல. அதுக்கு தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. கல் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. பசங்க சீக்கிரமா எந்திரா, போடா வாடா அப்படின்னு சொல்லி 2 பேர் கூப்பிடுறாங்க. என்னடா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, விக்னேஷை காணான்னு சொல்லி தேடுறாங்க. பின்னாடி பார்த்தா விக்னேஷை காணோம். இப்ப 4 பேர்ல ஒருத்தர் காணோம். விக்னேஷுக்கு மட்டும்தான் நேத்தும் சரி பொசஸ் ஆனது, இன்னைக்கு அவனை ஆளையும் காணான்னு சொல்லி இவங்க 3 பேருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம எவ்வளவு தூரம் நடந்தாலும் வந்த பாதையை நோக்கியே தான் போயிட்டு இருக்கோம். 10வதுக்கு இப்ப விக்னேஷும் வேற காணா. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. விக்னேஷ் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பான், அவனும் வந்துருவான், முதல்ல நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிட்டே இருக்காங்க. இவங்க ஓடி போக 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 ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த விக்னேஷ் இவங்களை நோக்கி வேகமா ஓடி வரத பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம காட்டுல வெளியே வரதுக்கு இப்படி போறோம், விக்னேஷும் பின்னாடியே தான் வருமானு நினைப்பாங்க. ஆனா விக்னேஷ் முன்னாடி இவங்களை நோக்கி வரதை பார்த்து 3 பேர் ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. என்னடா அவன் ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம நோக்கி வேகமா வரானேன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது வேகமா ஓடி வர மாதிரிதான் இருந்தது. ஆனா அவன் கிட்ட வர வரதான் அவங்க கிளியரா வாட்ச் பண்ணாங்க. அவன் ஓடி வரல, மிதந்து வரான் அப்படின்னு சொல்லி. நைட்டு பார்க்கும்போது அந்த கண்ணு நல்ல ஃபுல்லா ஒயிட்டிஷா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வெள்ளை நிறத்துல இருக்கு. கிட்ட வந்தோடனே அவங்களுக்கு அப்படியே புரியுது, இது விக்னேஷோடைய குரலும் இல்லை, இப்ப நம்ம கிட்ட பேசுறது விக்னேஷும் இல்லை. அவங்கள நோக்கி ஒரு வார்த்தை சொல்றான், இந்த முறை யாருமே தப்ப மாட்டீங்க, இந்த முறை யாருமே தப்ப மாட்டீங்க, நம்ம எல்லாருக்குமே இனிமேல் இதுதான் வீடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மீதி இருக்கிற 3 பேருமே தலை தெரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விக்னேஷ் உயிரோட இல்லை, அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அவன் உருவத்துல வேற ஏதோ இங்க பேசிட்டு இருக்கு, நம்மளையும் இங்க இருந்தோம்னா நம்மளை காவு வாங்கிருங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க வேக வேகமா ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து மீதி இருக்கக்கூடிய 2 பேர் சுரேஷும் கார்த்தி அவங்களும் மிஸ் ஆகுறாங்க. அர்ஜுன் திரும்பி பாக்குறாரு, என்ன கூட அந்த மீதி 2 பேரையுமே காணான்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த காட்டோட அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அதை நோக்கி வெளியே வர அர்ஜுன் மட்டும் தப்பிச்சு வெளியே வர. வெளியே வந்த அர்ஜுன் வேகமா நோக்கி இந்த கதையை நம்ம கிட்ட ஷேர் பண்ணார் இல்லையா அந்த தாத்தா முருகன், அவர்கிட்ட போய் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே சொல்றாரு. நீங்க சொன்ன பேச்சை மீறி நாங்க இவ்வளவு தூரம் போனோம் இல்லையா, இத்தனை விஷயங்கள் எங்களுக்கு நடந்துச்சு, என் கூட அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சு, மீதிக்கு 2 பேருக்கு என்ன ஆனாங்கன்னே தெரியல, பின்னாடிதான் ஓடி வந்தாங்க, பார்த்தா திரும்பி பார்த்தா அவங்கள ஆன காணும். முருகனுக்கு பயங்கரமான ஷாக். தம்பி, நாங்க ஒரு 20 பேர் சேர்ந்து உங்களை தேட வந்தோமே, எங்களை நீங்க பார்க்கலையான்னு கேக்குறேன். அர்ஜுனுக்கு இன்னும் ஷாக். 20 பேர் வந்தீங்களா? ஒரு ஆள் வந்தா கூட நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம், ஏன்னா நாங்க நடப்பாத வழியா தான் போகணும், 20 பேர் வந்தோம் ஏன் எங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேக்குறேன். எப்படிப்பா இவ்வளவு நாள் நீ அங்க தாக்கு பிடிச்ச அப்படின்னு சொல்லி முருகன் கேக்குறாரு. எவ்வளவு நாள், நாங்க நேத்தானே உங்களை பார்த்துட்டு போனோம், இன்னைக்கு நான் வந்துட்டேன், ஒரு நாள் தான் தங்கினேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாரு. நீ உள்ள போய் வெளியே இன்னையோட 15 நாள் ஆயிடுச்சு, நீ 15 நாளா உள்ளாரதான் இருந்திருக்க, உனக்கு அந்த நேரம் காலம் போனது கூட தெரியலையான்னு கேட்கிறாரு. அர்ஜுனுக்கு அப்படியே பயங்கரமான ஷாக். நாங்க இங்க எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தோம், இந்த 4 பசங்க உள்ளார போனாங்க, வெளியே வந்தாங்களா இல்லையான்னு தெரியல, நீங்க யாராவது பாத்தீங்கன்னு சொல்லி நான் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் நான் கேட்டேன். இல்ல நாங்க அப்படி யாரையும் பார்க்கவும் இல்லை, பசங்க போனதும் நாங்க பார்க்கல, நீங்க மட்டும்தான் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. அது உண்மைதான், நீங்க 4 பேர் போனதை நான் மட்டும்தான் பார்த்தேன், வேற யாருமே பார்க்கல, பார்த்த கூட நம்பியிருப்பாங்க, பார்த்த கூட கேட்டிருப்பாங்க. அர்ஜுனுக்கு நடக்கிறது ஒண்ணுமே புரியல.
தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. ஆனா முருகன் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணாரு. அர்ஜுன் அங்க நின்றுட்டு இருக்கும் போது அர்ஜுனுக்கு வந்து அவனுடைய நிலையில இல்லாம அவன் நின்று இருந்தான். இதை வந்து முருகன் நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு அர்ஜுனை நோக்கி ஒரு பார்வை பார்க்குறாரு. பயத்துல உறைஞ்சு போறாரு. அர்ஜுனுக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அவன் வந்து நார்மலா இல்லை, அவனுக்கு நிழல் தெரிய மாட்டேங்குது, என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒருமையா புரியல. அந்த நேரத்துல அர்ஜுன், ஐயா ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். முருகன் ஐயாவும் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் உள்ளர போய் தண்ணி எடுத்துட்டு வந்த அந்த கேப்ல அர்ஜுனும் டிஸப்பியர் ஆகிட்டான். அந்த 4 பேருமே எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே அவருக்கு புரியல. அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அந்த முருகன்கிறவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இதெல்லாம் நிஜமாவே நடந்துச்சா, இல்லை இதெல்லாமே வந்து என்னுடைய கனவுல நான் பார்த்தேனாங்கிறது கூட எனக்கு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நான் சொன்னேன், நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது லேட்டா வந்துட்டீங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா, ஊர் மக்கள் வந்து உள்ளார தேடி போனாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் வந்து நோட் பண்ணிருக்கு. அதை மீன் பண்ணி தான் உங்களை காப்பாற்ற வந்தவங்க லேட்டா வந்திருக்காங்கிறது தான் நீங்க லேட்டா வந்துட்டீங்கிறத வந்து அந்த மூமெண்ட்ல சொல்லிட்டாங்க. இது வந்து ஐயா முருகன் இவர் வந்து நமக்கு ஷேர் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அவருடைய கனவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிஜமாவே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது உண்மையா பொய்யாங்கிறது கூட நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கைஸ், நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோஸ்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை விரும்பி பார்க்கக்கூடியவங்க, விரும்பி கேட்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய சேனலை ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.